அப்புறம் அண்ணன் சொன்னாங்க, ப்ரெஸ்ஸெல்லாம் பார்த்து ஓடிடுறேன் அப்படி இப்படின்னுட்டுன்னு, வேகமாக நடக்கிற நீட்டுன்னு. ஆனால் நீங்கள் தான் ஒரு தனியாக ஒரு நிறுவனமே வச்சுக்கின்னு நீங்கள் இப்படிலாம் கேள்வி கேளுங்க, இவங்களை எப்படியாவது விடாதீங்க, ஏதாவது எடக்கு முடக்கா கேட்டு அதை எப்படியாவது ட்ரோல் பண்ணலான்ற ஒரே ஒரு நோக்கத்திலே தான் இந்த ப்ரெஸ் எல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க விட்டே எங்கள் ஆளுங்களை கேட்க விடுறதே உங்கள் வேலையாக இருந்ததுன்னா, இதுக்கெல்லாம் நாங்கள் ஓடலை, பயப்படல. நாங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் முதலமைச்சருடைய பாணியில் நாங்கள் எதுவாக இருந்தாலும் சாதித்து காட்டுறது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. அதனால ப்ரெஸ்ஸை பார்த்தெல்லாம் ஒன்று எதையாவது ஒன்று அவங்க கேட்பாங்க, ப்ரெஸ்ஸு இந்த இன்னும் இப்போ நீங்கள் நலத்திட்ட உதவி கொடுத்தீங்கன்னா அதை மட்டும் சொல்லிட்டு போயினே இருங்களேன்னுவாங்க. அப்படி மைக்கை நீட்டும் போது மற்ற 2 கேள்வி எங்கள் அண்ணங்கள்லாம் சொல்லி அனுப்பிச்ச கேள்வி அவங்க அப்படி கேட்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லைன்னா பிரஸ் எல்லாமே நண்பர்கள், நல்லவர்கள், எல்லாருமே அவங்கள நம்ம தப்புலாம் வந்து சொல்லலை. இன்னா இருந்தாலும் ஒரு 70-75 வருஷம் 50 வருஷமா உங்களோடையே அவங்க டிராவல் பண்ணிட்டாங்க. இப்ப எங்களோட இனிமேல் இப்படி தான் டிராவல் பண்றாங்க. அதனால எங்களுக்கு அந்த பயம்லாம் இல்லைன்னு. எதுக்கு தேவையில்லாம எதுவும் பேசக்கூடாது, போனா வேலையை முடிக்கணும், மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணுன்றது எங்க முதலமைச்சருடைய அறிவுறுத்தல். அதுபடி நாங்க இருந்துன்னு இருக்கிறேன்னு. அதுக்கப்புறம் அண்ணன் இந்த எஸ்சி எல்லாம் சொன்னாரு, அதெல்லாம் எங்க அண்ணன் 5 வருஷமா இருந்தீங்க, அதெல்லாம் விட்டுட்டு நாங்க வந்து 100 நாள் தான் ஆகுது. சி போடுன்றீங்க, எஸ்சியை போட்டா போதும், சிஏ ப்ரமோஷன் போட்டா போதும், உடனே ஒரு புக்கில் உடனே ஒன்று வச்சிடுறீங்க வேலை, உடனே அதை பண்ணமா. எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. இப்பெல்லாம் டெண்டர்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, எந்த கான்ட்ராக்டுக்காரன்னு கூட எங்களுக்கு தெரியாதுண்ணே. உண்மையா சொல்றேன், எங்களுக்கு எந்த கான்ட்ராக்டுக்காரர் யாரு ஏது ஒன்றும் தெரியாது. யார் யாரோ எடுத்துக்கிறாங்க, யார் யாரோ பண்ணீங்க. லோவில் போட்டால் செர்த்தான், கம்மியாக பண்ணி எடுத்துக்க, எதையாவது பண்ணி எங்களை ஆளை விடு. நாங்கள் எங்கள் முதலமைச்சர்கிட்ட எந்த ஒரு கெட்ட பேரையும் வாங்கிக்க கூடாது, மக்களுக்கு செய்யணும். அந்த ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் இருக்கிறோம்ன்றது சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி மட்டும் சொல்லி முடிச்சிடணும், அதுக்கு மேலே பேச அனுமதிக்க மாட்டேன். நன்றி. இல்லை ஒன்றும் இல்லை, அதனால ஒன்று அமைச்சர் வந்து தப்பா எடுத்துக்கிட்டேன். அது ஒன்றும் இல்லை, சும்மா வேகமாக நடந்து அதை சமாளிக்கிறான்னு தான் சொன்னேன். பரவாயில்ல, கெட்டிக்காரத்தனமா இருக்காரு. அதுதான் ஸ்போக்ஸ்மேன் வச்சிருக்கீங்களா ராஜ்மோகன், அது ஏதாச்சும் பேசி சமாளிச்சுங்க. என்னுடைய இந்த வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கும் என்னன்னா, வாங்க நீங்க வாங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, முடிங்க முடிங்க முடிங்க, வேண்டாம் விடுங்க. அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.